இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். சங்கீதம் 42:3. சங்கீதம் 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. உன் தேவன் எங்கே என்று சொல்லுகிற அந்த ஒரு நிலை தேவ பிள்ளைகளுக்கு எதிராக மாத்திரமே காணப்படுகிறது. கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு எதிராகவே உன் தேவனை நீ தேடிக்கொண்டிருந்தாயே, நீ விசுவாசித்தாயே, நீ நம்பி இருந்தாயே, அவரை நோக்கி எப்பொழுதும் கூப்பிட்டு கொண்டிருந்தாயே, ஏசப்பா ஏசப்பா என்று கூப்பிட்டு கொண்டிருந்தாயே, அந்த உன் தேவனுடைய இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த உன் தேவனுடைய செயல் எங்கே? அவருடைய மகத்துவம் எங்கே? நீ கூப்பிட்ட அந்த தேவன் இப்போது உனக்கு உதவி செய்ய வரவில்லையே என்று சொல்லி சிலர் சொல்லுகிற அல்லது தூஷிக்கிற ஒரு நிலை வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அநேக தேவ பிள்ளைகள் கடந்து செல்கிற ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தேவதாசன் என்ன சொல்கிறாரு? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு சொல்லுகிறார். இரவும் பகலும் என் கண்ணீரே உணவாயிற்று. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவன் பாத்தீங்க அப்படின்னா அனுமதிக்கிறார். ஆனாலும் அது எதற்காக அப்படின்னா, என் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை சத்துருக்களுக்கு காண்பிக்கிறது. என் பிள்ளை எவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலும் இப்படிப்பட்ட விதமான தூஷணங்களிலும் கூட என் பிள்ளைகள் தங்கள் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, தங்கள் தேவன் மேல் கொண்ட நம்பிக்கையை விட்டுவிடவில்லை என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அங்கே அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலை எப்படி என்ன செய்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இரவும் பகலும் கண்ணீர் உணவாயிற்றுன்னு சொல்லப்படுகிற ஒரு நிலை வருகிறது. இதே சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறாரு, என் கண்ணீரினால் என் படுக்கையை நனைக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் கண்ணீரினால் என் படுக்கையை நனைக்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலை, எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை அதை அவர் கடந்து வந்தார். பெரியமனா நம்ம அவரை ராஜான்னு பாக்குறோம். அவர் ஒரு என்ன சொல்ற, சிங்கத்தை வென்றவர், கரடியை வென்றவர், கோலியாத்தை வென்றவர் என்றெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தாவீது இரவும் பகலும் என் கண்ணீரினால் என் படுக்கையை நனைக்கிறேன் அப்படிங்கிறார். என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு சொல்றார். அப்ப எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் கடந்து வருகிற ஒரு நிலை வருகிறது. அந்த கண்ணீரின் பாதை எல்லா மனுஷர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இது இருக்கிறது. பிரசங்கில நம்ம அதை பார்க்கிறோம். அழ ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறார். ஆம், அழ ஒரு காலம் உண்டு. இது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறபடி இருக்கிறது, ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இதுல உள்ள சத்தியம் என்ன அப்படின்னா, இந்த கண்ணீரின் பாதையில கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. ஒரு நீதிமானுக்கும் என்ன துன்பம் வருகிறது, ஒரு என்ன சொல்றது, கர்த்தரை அறியாமல் பாவ வாழ்க்கையில வாழ்கிற அவனுக்கும் துன்பம் வருகிறது, பிரச்சனை வருகிறது. ஆனால் நீதிமானுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அது என்ன நிச்சயம் அப்படின்னா, கர்த்தர் நிச்சயமாக அவர்களை விடுவிப்பார் என்ற ஒரு நிச்சயம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களை விடுவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த தேவன் என்ன செய்வாரு? நிச்சயமாகவே விடுவிப்பார். அப்ப இந்த சூழ்நிலை எதுக்காக அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி அந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறார்கள் என்பதை சத்துருக்களின் உலகம் பார்க்க வேண்டும், பிசாசின் உலகம் பார்க்க வேண்டும், இருளின் வல்லமைகள் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையில் அவர் நம்மளுக்கு என்ன செய்வாரா? சங்கீதம் 56:8 இவ்வாறு சொல்லுகிறது. சங்கீதம் 56:8 அதுல வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அடிக்கிற கண்ணீர், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் தேவனுடைய கணக்கில் இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். ஆகவே திடன் கொள்ளுங்கள், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சத்துரு சொல்வான், எல்லாம் முடிந்து போயிற்று, இனிமேல் உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? எல்லாமே அவமாய் போயிற்று, இனிமேல் உனக்கு என்ன ஒரு நிச்சயம் இருக்கிறது? உன் வாழ்வு முடிந்தது என்று சொல்லுவான். ஆனால் அன்பிற்குரிய தேவ பிள்ளையே, பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி உங்கள் கண்ணீரை கணக்கில வைத்திருக்கிற தேவன், உங்களுடைய வேதனையை கணக்கிலே அறிந்திருக்கிற தேவன், வலிகளை அறிந்திருக்கிறார், வேதனையை அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நம்முடைய இருதயம் அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. அந்த இருதயத்தின் வலிகள் அவருக்கு தெரியும்.
முகம் சிரிக்கும், ஆனா உள்ளம் சில பேருக்கு அழுதுகிட்டு இருக்கும். முகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேஷம் போடும், ஒரு மாய்மாலம் பண்ணும் சில நேரங்கள்ல, ஆனால் இருதயம் அங்கே அங்கே குத்துண்டு, அங்கே காயப்பட்டு அது கதறிக்கொண்டு இருக்கும். அதை தேவன் அறிவார் பிரியமானவர்களே, அதை தேவன் அறிவார். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எந்த வேஷமும் போட முடியாது. கர்த்தருக்கு முன்னாடி மனுஷர்களுக்கு முன்னாடி போடுறது போல தேவனுக்கு முன்னாடி நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை அறிந்திருக்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஆராய்ந்து அறிந்திருக்கிற அந்த தேவனுக்கு முன்னாடி நம்ம எந்த விதமான வேஷமும் போட முடியாது. அவருக்கு முன்னாடி நம்ம பிள்ளையா மாறிடணும், ஒரு சிறு பிள்ளைய போல மாறிடணும். ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல எப்படி நிற்குமோ அந்த மாதிரி நம்ம மாறிடணும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற இந்த தேவன் நிச்சயமாகவே நமக்கு ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார். இப்போ சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணீரின் பாதையிலே அவங்க அழுகுறாங்க. எதை பார்த்து அழுகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறுமனே சூழ்நிலையை பார்த்து அழுகுறாங்க, சூழ்நிலையை பார்த்து கதறாங்க. தேவன் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதில்லை. அதிலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே இந்த சூழ்நிலை மாத்திரமே தனக்கு பெரிதாக இருக்கிறது, பிரச்சனை மாத்திரமே பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திரமே நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். அதிலே சில உதாரணங்களை நம்ம இந்த நாளில பார்க்க போகிறோம். நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16-17 வசனங்களை நம்ம பார்க்கலாம். 16-17 வசனங்களை பார்க்கலாம். ஆதியாகமம் 21:16-17 வசனங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஆகார் என்ற ஒரு அடிமை பெண்ணை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியா இருந்த ஆகார் என்ற ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஆகார் தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு, அதாவது இஸ்மவேல் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு அந்த வனாந்தரமாய் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகப்படியான அளவுக்கு அந்த ஹீட்னால டீஹைட்ரேஷன் ஆயிருச்சு. உடம்பு டீஹைட்ரேஷன் ஆக 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 நம்மளுடைய உடல் பலன் முற்றிலுமாய் குறைந்து போயிடும். இப்போ இந்த குழந்தைக்கும் அப்படிதான் இருக்கு, அந்த சிறு பையனுக்கும் அப்படிதான் இருக்குது. அந்த ஒரு டீனேஜ் வயசு அவருக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வயசுல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது, அந்த வெயிலின் உஷ்ணம் தாங்க முடியாமல், அதனுடைய பயங்கரம் தாங்க முடியாமல் அவனால நடந்து ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டத்துல நடக்க முடியாமல் உடல் துடிக்க ஆரம்பிக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான ஒரு போராட்டம் அங்கே வருகிறது, அந்த பிள்ளைக்கு வருகிறது. அந்த பிள்ளை மரண போராட்டம் போராடுகிறதை தாய் பார்த்து கொண்டு, ஐயோ என் பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்கிறாள். என் பிள்ளை மரித்து போகிறதை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி அம்பு பாய்கிற தூரத்துக்கு போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேதம் அப்படியாக சொல்கிறது. அவள் அழுது கொண்டிருந்தாள். தன் பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தாள். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆகாரின் கண்ணீரை பார்த்தார் என்று சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆகாரின் அழுகுரலை கர்த்தர் கேட்டார் என்று சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் ஆகாரின் அழுகுரலை கேட்கல, ஆகாரின் கண்ணீரை பார்க்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஆகாருடைய அழுகுரலை ஏன் கர்த்தர் கேட்கல அப்படின்னா நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் என்ன கேட்டாராம்? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஏன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்? ஏன் அந்த ஆகாருடைய அழுகுரலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கல? அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கலாமே, அம்மா நான் உன் அழுகுரலையும் கேட்டேன், உன் கண்ணீரையும் நான் பார்த்தேன், உன் கண்ணீரையும் பார்த்தேன், உன் பிள்ளையினுடைய அழுகுரலையும் கேட்டேன்னு சொல்லிட்டு அங்க ஆண்டவர் சொல்லி இருக்கலாமே. ஏன் ஆகாரின் அழுகுரலை கர்த்தர் பார்க்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நமக்கு சில பேர் யோசிப்போம், அந்த அம்மா விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க விசுவாசம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அவங்க ஒரு அடிமை பெண், எகிப்திய அடிமை பெண். எகிப்திய அடிமை பெண் ஆகிய அவங்களுக்கு இஸ்ரவேலின், அதாவது ஆபிரகாமின் தேவன் இன்னார் என்று சரியாக அறிந்திருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவர்கள் விசுவாசிக்கிறதுக்கு எல்லா விதமான சூழ்நிலையும் தேவன் அமைத்து கொடுத்திருந்தார். அது என்ன சூழ்நிலை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு நம்ம பதில தெரியணும் அப்படின்னா, ஆதியாகமத்துல 16வது அதிகாரம் திருப்பிக்கிடுவோம். ஆதியாகமம் 16க்கு போயிட்டோம் அப்படின்னா, அங்கே இதே ஆகார் பாத்தீங்க அப்படின்னா சூருக்கு போகிற வனாந்திர வழியாய் அவங்க என்ன செய்யறாங்க, ஓடி போறாங்க. தன் நாச்சியாராகிய சாராளுக்கு பயந்து சூருக்கு போகிற வனாந்திர வழியாய் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற பொழுது அங்கே கர்த்தர் வந்து வெளிப்பட்டு, கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டு ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் எல்லாம் கேட்கிறார். இந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி என் நாச்சியாருக்கு பயந்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. அப்போ சொல்றாங்க, அப்போ தேவன் என்ன சொல்றாரு, அப்போது கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாரு, நீ திரும்பி உன் நாச்சியார் அண்டைக்கு போன்னு சொல்றாரு. ஆனா அதோடு மாத்திரம் முடியல, அவர் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. 10வது வசனம் பாத்தீங்க அப்படின்னா, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் சந்ததியை என்ன செய்வேனா, மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். 11வது வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கணும்ன்றத கூட அங்கே தேவன் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அவனுக்கு இஸ்மவேல் பெயர் வைன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இவ்வளவு காரியத்தையும் கர்த்தர் சொல்லிட்டார். நல்லா கவனிங்க, இங்க கர்த்தருடைய தூதனானவர் சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்துல, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏஞ்சல் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே வந்தது ஏஞ்சல் தானா, வெறுமனே ஏஞ்சல் தானா? ஏஞ்சலுடைய வேலை என்ன, அதாவது தேவ தூதனுடைய வேலை என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவன் இதை உனக்கு அறிவிக்கும்படி சொன்னார், அறிவித்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க, அறிவிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. ஆனா இங்க நடக்கிற காரியத்தை கொஞ்சம் சற்று உற்று கவனித்தீங்க அப்படின்னா அங்க ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. அவளை நோக்கி 10வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு தேவ தூதன் சொல்ல முடியுமா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தூதன் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா? அது பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% பாசிபிலிட்டி கிடையாது. அது தேவ தூஷணம். அப்படி ஒருவேளை தூதன் வந்து நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு கர்த்தத்துவத்தை எடுத்துக்கொண்டால் அது தேவ தூஷணம். அது தேவதூஷணம், அது சரியான செயல் அல்ல. அப்போ இங்க வெளிப்பட்டிருக்கிறது யாருன்னா தூதன் அல்ல, தூதனாக வெளிப்பட்ட தேவன். தூதனாக வெளிப்பட்ட தேவன் தான் சொல்லுகிறார், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அதனாலதான் இந்த அம்மா அவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அவர் எல்ரோயி என்று சொல்லி பேர் வைக்கிறாங்க. எல்ரோயி, என்னை காண்பவரே என்று சொல்லி சொல்றாங்க. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. இன்றைக்கும் கூட அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுடைய நெருக்கங்களிலே கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை உடையவர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு பேரல, யாரோ வழிபோக்குன்னு சொல்லிட்டு பேரல, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே தூதனாக வெளிப்பட்டு அங்க இந்த ஆகாருக்கு சொல்றாங்க, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் மகளே அப்படின்னு சொல்றாரு. உன் சந்ததியை பெருகி ஆசீர்வதிப்பேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவங்க தான் இப்போது 21வது அதிகாரத்துல என்ன செய்யறாங்க, தன்னுடைய சூழ்நிலையை பார்த்து கதறி என் பிள்ளை சாகிறான். அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா பிள்ளை சாகிற சூழ்நிலை தான், பிள்ளை சாவுக்கு நேராக செல்லுகிற ஒரு சூழ்நிலை தான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் கூட கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எனக்கு எப்படி என்னை கைவிட முடியும்? என்னை எப்படி மறந்து செல்வார்? அவர் மனுஷன் அல்லவே, மனம் மாற மனுஷன் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் எப்படி என்னை மறந்து போவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அன்றைக்கு அந்த தாயினிடத்துல இருந்திருந்தால் அவங்களுடைய ஜெபத்தையும் அவங்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? நிச்சயமாகவே கேட்டேன்னு சொல்லி இருப்பார். நிச்சயமா கேட்ட மகளே, உன் கண்ணீரை பார்த்த நான் உனக்கு நான் ஆறுதல் செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய அவநம்பிக்கை, சூழ்நிலையை பார்த்து கதறிக்கொண்டிருந்த அந்த ஒரு நிலை. இன்றைக்கும் கூட நீங்களும் வெறுமனே சூழ்நிலையை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த அந்த மகத்துவங்களை மறந்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்த பெரிய பெரிய அடையாளங்களை மறந்து, அற்புதங்களை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? நாம் அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல பிரியமானவர்களே. நான் ஜெயிக்கிறதற்காக, நன்மையை சுதந்திரிக்கிறதற்காக, ஜீவ தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக
தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதை சுதந்திரிக்கத்தக்கதாக நாம் அதை சுதந்திரிக்கும்படி முன்னேறி செல்ல வேண்டும். பின்வாங்கி போய்கிட்டு இருக்க கூடாது, பயந்து போய்கிட்டு இருக்க கூடாது, முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. என் கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நிச்சயத்தை உடையவர்களாக, வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொண்டவர்களாக முன்னேறி செல்ல வேண்டும். இந்த அம்மா அந்த தப்பு செஞ்சுட்டாங்க. கர்த்தர் தனக்கு சொன்னாரே, என் தேவன் எனக்கு சொன்னாரே, நான் தேடாத தேவன், நான் ஆராதிக்காத தேவன் என்னை தேடி வந்து என்னை ஆசீர்வதித்து உனக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே, அந்த தேவன் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது என் பிள்ளை எப்படி சாக முடியும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள, ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்திருந்தா கூட தேவன் அதை அப்ரிஷியேட் பண்ணிருப்பார். சபாஷ் மகளே என்று சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிருப்பாரு. ஆனால் அந்த அம்மாவுக்கு அது வரல, அந்த எண்ணம் வரல. அவங்களுக்கு சூழ்நிலை தான் பெரிதாக தெரிந்தது. ஆம் பிரியமானவர்களே, சூழ்நிலையை பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிற வரையிலும் கர்த்தருடைய மகத்துவம் உங்கள் வாழ்விலே வெளிப்பட முடியாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை அப்படியே குறைச்சி மதிப்பிடுறீங்க. உங்க சூழ்நிலையை பெரிதாக்கி கொண்டு கர்த்தரை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். அவருடைய வல்லமையை குறைத்து போக, குன்றி போக செய்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த வல்லமையான அதிசயங்களை செய்கிற அந்த தேவனையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எண்ணாகமம் 14:1 நம்ம பார்க்கிறோம். எண்ணாகமம் 14:1 அன்றைக்கு சபையார் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் முழுசும் அழுதாங்க? ஒரு சர்ச்சு, ஒரு சபை அழுது கொண்டிருக்கிறது. அழுது கொண்டிருக்கிற சபையை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? அந்த அதே அதிகாரத்துல அந்த 11வது வசனம் படிச்சு பாருங்க. அங்க அழகா சொல்கிறது, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் சொல்லி கேட்கிறார். எதுவரைக்கும் இவர்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? நான் அவர்களுக்குள் காட்டின அடையாளங்களையும் அற்புதங்களையும் எதுவரைக்கும் நினையாமல் போவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எதனால இந்த கோபம் வந்துச்சு? இந்த அழுகையை பார்த்து ஏன் கர்த்தர் கோபம் கொண்டா தெரியுமா? வேவு பார்க்கும்படியாக தேசத்தை, கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 12 பேரை கர்த்தர் அனுப்புகிறார். மோசே அனுப்புகிறார். அந்த 12 பேர்ல ஒரு 10 பேர் வந்து ஒரு துக்க செய்தி சொல்றாங்க. என்ன துக்க செய்தி அப்படின்னா, தேசம் ஆசீர்வாதமான தேசம் தான், தேசம் செழிப்பான தேசம் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த தேசத்துல பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்கிறாங்க, நம்மை விட பலவான்கள் இருக்கிறாங்க, நம்மளால அதை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே அப்படியே எங்கேயாவது ஓடி போயிருங்க, இந்த தேசம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவ நம்பிக்கைக்குரிய துக்க செய்திகளை ஒரு 10 பேர் சொன்னதுனால இந்த சபை முழுவதும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. தேவனால் வழிநடத்தப்பட்டு பார்வோனுடைய பயங்கரமான ஓங்கிய புயத்து நின்று, பார்வோனுடைய பலத்த சேனை நின்று எகிப்தின் பயங்கரங்களில் இருந்து விடுவித்து கொண்டு வந்த தேவன் அவைகள் எல்லாம் மறந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்க. இப்ப சொன்ன 10 பேருடைய வார்த்தை அவர்களுக்கு பெரிதாய் தெரிந்து ஓ என்று அழுது கொண்டிருந்தார்கள். முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு கர்த்தரை மனம் அடிவாக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தான் அவர்களுக்குள் காட்டின அடையாளங்கள் அற்புதங்களை எதுவரையிலும் இந்த ஜனங்கள் விசுவாசியாது இருப்பார்கள் என்று சொல்லி அவர் வேதனைப்படுவதை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆம், நான் அழுதுகிட்டு இருக்கலாம். அந்த அழுகை தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடும். ஏன் தெரியுமா? விசுவாசமே இல்லை, நம்பிக்கை இல்லை. அவர் கொடுத்த வார்த்தையின் மேல உள்ள அந்த 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 உறுதித்தன்மை இல்லை அவங்களுக்கு. அந்த உறுதித்தன்மை இல்லாதவங்களுடைய அழுகை பார்த்து கர்த்தர் ஒருவேளை கோபம் கொள்ளக்கூடும். பிரியமானவர்களே, அப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதத்துல இன்னொரு நபரை நம்ம பார்க்க முடியும். அந்த இன்னொரு நபர் யாருன்னு அப்படி பாத்தீங்கன்னா, யாக்கோபை நமக்கு தெரியும். யாக்கோபு தன் மாமனாராகிய லாபானுடைய வீட்டிலிருந்து அவர் வெளியே வருகிறார். தன் மாமனுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்த அவர் இரு பரிவாரங்களோடு வருகிறார், பெரிய ஆசீர்வாதங்களோடு வருகிறார். ஆனால் இப்பொழுது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. அது என்ன செய்தி அப்படின்னா, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 6வது வசனத்துல வேதம் சொல்கிறது, அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே யாக்கோபுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது 7வது வசனம், அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மிகவும் பயந்து இந்த செய்தியை கேட்ட உடனே
அப்படியே அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்கான நிலையில அவரு அப்படியே பயந்து வியாகுலப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இது ஒரு விதமான ஹைப்பர் டென்ஷன் போன்ற சூழ்நிலை, ஒரு பயங்கரமான சூழ்நிலை. திடீரென்று ஒரு செய்தியை கேட்ட உடனே ஒரு அப்படியே நெஞ்சே அடைச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே யாக்கோபுக்கு உண்டாயிற்று. அவர் மிகவும் பயந்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் சில காரியங்களை செய்கிறார். என்ன காரியங்களை செய்யறாருன்னா, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் ஒரு பக்கமா அப்படியே அவங்க செட் பண்றாரு. அதுக்கப்புறம் மிருக ஜீவன்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் செட் பண்றாரு. எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது அவர் பிந்தி தனித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிந்தி தனித்திருந்தார். யாக்கோபு என்ன செஞ்சாராம்? 24வது வசனத்துல யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். அவர் பிந்தி தனித்திருக்கும் பொழுது அங்கே ஒரு புருஷன் வெளிப்படுகிறார். அங்கே ஒரு புருஷன் அவருக்கு முன்பதாக காணப்படுகிறார். அவரோடு இவர் போராடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த புருஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பின்னாடி தெரிந்து கொள்ள முடியும். அவர் தேவனுடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் என்பதை நம் பின்னால தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஏன் இவர் பிந்தி தனித்திருக்கணும்? பிந்தி தனித்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பிரச்சனை போராட்டங்கள் மத்தியிலே நாம் தேவ சமூகத்திலே தனித்து ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தனித்து ஜெபிக்கணும். நம்ம கூட்டமா ஜெபிக்கிறதுக்கு, கூடி ஜெபிக்கிறதுக்குன்னு சில காரியங்கள் உண்டு. ஆனால் தனித்து ஜெபிக்கக்கூடிய, தனிமையில் ஜெபிக்கக்கூடிய சில சூழ்நிலை உண்டு. அந்த தனிமையில் ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய மகத்துவமான பிரசன்னமும் தேவனுடைய நடத்துதலையும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். நிறைய பேரு அந்த சமயத்துலதான் நிறைய பேரை கூட கூட்டி வச்சுக்கிடுவாங்க. ஒரு பிரச்சனைக்குரிய, போராட்டத்துக்குரிய, துக்கத்துக்குரிய காரியங்கள் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு பக்கத்துல நிறைய பேர் வாங்கன்னு சொல்லிட்டு தனக்கு ஆதரவாக தன்னை சுற்றி எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நல்ல ஒரு பக்திமான், நல்ல கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்ட ஒரு மனுஷன் என்ன செய்வானா, அந்த சமயம் எனக்கு யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, என் கர்த்தருடைய சமூகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி ஓடுவார். தேவ சமூகத்தை நோக்கி ஓடுவாங்க. இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக ஓட நீங்கள் தாமதியாதீங்க. தேவ சமூகத்தை தேடி ஓடுங்க, தேடி ஓடுங்க. அங்கேதான் உங்களுக்கான விடுதலை உண்டு, அங்கேதான் உங்களுக்கான ஆறுதல் உண்டு, அங்கேதான் உங்களுக்கான ஜெயம் உண்டு. பிரியமானவர்களே, அல்லேலூயா. இப்ப பிந்தி தனித்திருக்கிற இவருக்கு கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்படுகிறார். எப்படி? யாக்கோபு ஒரு பெரிய பரிசுத்த வாழ்க்கை இதுவரைக்கும் வாழல. ஒரு பெரிய நீதிக்குரிய வாழ்க்கையும் இதுவரைக்கும் பெருசா வாழ்ந்த மாதிரி இதுவரைக்கும் காணப்படல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவரை தேடி தேவதூதன் வந்தார், அந்த கர்த்தருடைய தூதனானவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். எப்படி இறங்கி வந்தார்? நம்ம எல்லாம் பிரச்சனைகள்ல, போராட்டத்துக்குள்ள போகும்போதெல்லாம் கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல நமக்கு அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா நம்ம அப்போதான் ரொம்ப பயந்து வேற மாதிரி என்னமோ யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இவருடைய பிரச்சனைக்குள்ள மட்டும் எப்படி கர்த்தர் இறங்கி வந்தார் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இவருடைய பிரச்சனையில மாத்திரம் தேவன் இறங்கி வந்ததுக்கு ஒரு பெரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதே ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9வது வசனம் பார்க்கலாம். அந்த 9வது வசனத்துல, பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி கேட்கிறார். என்னுடனே சொன்னீரே ஆண்டவரே, நானா வரலையே அப்பா, நானா வரலையே, நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் வந்தேன் ஆண்டவரே. உன் இனத்தாரிடத்துக்கு போ, உன் ஜனத்துக்கு போ, உன் தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுனாலதான் நான் புறப்பட்டு வந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேனே. அப்படி நீங்க சொல்லி வந்திருக்கிற பொழுது எனக்கு எப்படி இந்த தீங்கு நடக்க முடியும், எனக்கு எப்படி இந்த கேடு நடக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறதோட முடியல. அதுக்கப்புறமும் பேசுறாரு. என்ன பேசுறாரு? 12வது வசனம், தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று என்னுடனே சொன்னீரே என்று சொல்லுவாரு. என்று சொன்னீரே. அன்பிற்குரியவர்களே, பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை அவருக்கு முன்பதாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவருடைய சிந்தை ஒண்ணுதான் தேடிக்கிட்டு இருக்கு. என் தேவன் எனக்கு சொன்னாரே, என் கர்த்தர் என்னுடனே சொன்னாரே, நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே. அப்படி இருக்கும் பொழுது என் சந்ததி எப்படி அழிந்து போக முடியும்? நீங்க கேட்கலாம், ஏசா சும்மா நட்புறவா தானே வந்தாரு அப்படின்னு சொல்லி. இல்ல, ஏசா கேடு செய்யற எண்ணத்தோட தான் வந்தாரு. ஏன்னா அவர் நட்புறவோடு நல்ல நம்ம சகோதரனை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வந்திருந்தா கூட ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்திருக்கலாம், இல்லையா ஒரு 20 பேரை கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்.
ஒரு வழித்துணைக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி சொன்னா கூட, ஒட்டகங்கள் வழித்துணை பாதுகாப்புக்கெல்லாம் வர்றதா கூட ஒரு 30 பேர் வச்சுக்கோங்க. ஆனால் 400 பேரோடு அவர் வந்திருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக யாக்கோபுக்கு ஏதோ ஒரு கேடான இருதயம் இருந்திருக்கிறது. மன்னிக்கணும், ஏசாவுக்கு ஒரு கேடான இருதயம் இருந்திருக்கு. யாக்கோபை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு கேடான இருதயம் இருந்திருக்கிறது. அது இருந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல யாக்கோபு ரொம்ப தெளிவாயிட்டாரு. என் சகோதரன் எனக்கு இறங்குவான்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல. என் கர்த்தர் எனக்கு இறங்கினால் மாத்திரமே நானும் என் வீட்டாரும் பிழைக்க முடியும் என்ற நிச்சயம் அவருக்கு வந்துருச்சு. அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னுடனே சொன்னீரே, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே அப்பா, நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற பொழுது அது எப்படி மாறி போக முடியும்? நீர் எனக்கு சொல்லி இருக்கிற பொழுது அது எப்படி மாறி போக முடியும்? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனுடைய வாயில் இருந்து சொன்ன வார்த்தை எப்படி மாற முடியும்? அல்லேலூயா. இந்த விசுவாசம், சூழ்நிலையை விட தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம், சூழ்நிலையை விட கர்த்தர் மேல் கொண்ட விசுவாசம் யாக்கோபுக்கு பெரிதா இருந்தது. பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு பெரிதா இருந்தது. அது பெரியதாக இருந்தது நிமித்தம் தான் அங்கே அவர் தனித்து போய் தேவ சமூகத்தில் நிற்கிறார். என் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிற பொழுது எனக்கு எப்படி தீங்கு நடக்க முடியும் என்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அவருக்குள் இருந்தபடினாலதான் தேவ சமூகத்துல போய் நிற்கிறார். அவர் தேவ சமூகத்துல பிந்தி தனித்து இருக்கிறார். அப்பொழுது அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்துல நம்ம உறுதியா தேவ சமூகத்துல நின்னுட்டோம் அப்படின்னா நமக்காக நம் தேவன் இறங்கி வருவார். அது எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை ஆனாலும் இருக்கட்டும், அது எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் சரி, அவ்வளவுதான் சொல்லி இருக்கலாம், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், இனி இதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்தின்படி சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக இறங்கி வருவார். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் உறுதியானதாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் பிரச்சனையில அவர் இறங்கி வந்து ஒரு விடுதலை கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் பார்க்க முடியும். பிரத்யட்சமாய் வெளிப்படுவார். ஏன் தெரியுமா? அவர் ஏதோ பழைய காலத்து புராண காலத்து கடவுள் கிடையாது. இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறபடினால் நாம் இப்பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டாலும் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த யாக்கோபை போல அவரை நோக்கி கதறுவோம். அவரை நோக்கி கூப்பிடும். பிசாசு சொல்லுவான், நீ ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீ எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்க, எவ்வளவு ஏமாற்று வேலை பண்ணிருக்கிற, எவ்வளவு பொய் சொல்லி இருக்கிற, உனக்கு என்ன பரிசுத்தம் இருக்கு, உனக்கு என்ன பெரிய நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற அப்படின்னு சொல்லுவான். உடனே நாமெல்லாம் என்ன செய்வோம்? ஆமா ஆமா ஆமா, நான் சரியில்லை, நான் தேவனிடத்துல ஜெபிக்க முடியாது, நான் தேவனுடைய சமூகத்துல நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிசாசின் வார்த்தைக்கு நம்ம உட்பட்டுருவோம். அப்படி உட்படக்கூடாது. அப்படிப்பட்ட சமயத்துல எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறதே. அந்த சமயத்துல எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? நான் என்னுடைய பரிசுத்தத்தின்படி, என்னுடைய உண்மையின்படி, என்னுடைய நீதியின்படி அல்ல, என் தேவனுடைய கிருபையின்படி நான் வாழ்கிறேன் என்று சொல்ல பலன் உள்ளவர்களாக இருக்கணும். என் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்க யாக்கோபு அதைத்தான் செய்தார். பிரியமானவர்களே, என் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், தீங்கு எனக்கு நடக்க முடியாது. என் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், கேடு என் கூடாரத்தை அணுக முடியாது, வாதை என் கூடாரத்தை அணுக முடியாது, போராட்டங்கள் என்னை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி ஒரு நிச்சயம் அவருக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தினாலதான் தேவனை இறங்கி வர பண்ணிட்டு, சரி, அவர் தேவனோடு போராடினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எப்படி போராட முடியும்? ஒரு மனுஷன் எப்படி தேவனோடு போராட முடியும்? ஒரு மாம்சமானவன் தேவனோடு போராடி மேற்கொள்ள முடியுமா? அதாவது சரீரத்தில் போராடி மேற்கொள்ள முடியுமா? சில டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, he wrestled with God, he wrestled with God, அதாவது தேவனோடு மல்யுத்தம் செய்தார்னு சொல்லப்படுது. ஒரு மனுஷன் தேவனோடு மல்யுத்தம் செய்ய முடியுமா? மல்யுத்தம் செய்து ஜெயிக்க முடியுமா? நாம் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பராக்கிரமசாலி. வேதம் சொல்கிறது அவர் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்கிறது. வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை ஒரு மனிதன் அப்படியே கட்டி பிடிச்சி நான் உம்மை விட முடியாது என்று சொல்லி எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. பிரியமானவர்களே,
நிச்சயமாக முடியாது. இதை பார்த்து சில மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, என்னையா அவங்க கடவுள் இவ்வளவு வீக்கான கடவுளா இருக்கிறாரு, அவன் கட்டி பிடிச்சி விட மாட்டேன்னு சொல்றான், ஐயோ எனக்கு டைம் ஆகுது, பொழுது விடுது, நான் போகட்டும், என்னை விடுன்னு உங்க கடவுள் கதறது போல இருக்குது, அவர் அப்படியே என்னால முடியல, என்னை விட்டுருன்னு சொல்றது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு சிலர் சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தின் ஆழத்தை தெரியாதவர்கள் அப்படியாக பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இங்க என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரியணும் அப்படின்னா, ஆதியாகமத்துல இதற்கான பதில் இல்லை. ஆதியாகமத்துல நமக்கு இதற்கான பதில் இல்லை. ஆனால் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நம்ம திருப்பினோம்னா இவர் எப்படி போராடி மேற்கொண்டார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நம்ம திருப்பணும் அப்படின்னா, அங்கே 12வது அதிகாரம், ஓசியா 12வது அதிகாரம் 3-4 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். 3-4 வசனங்கள். அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான் என்று சொல்லுகிறது. தூதனானவரோட, கர்த்தருடைய தூதன் ஆனவரோட, தூதன் என்பதற்கும் தூதன் ஆனவர் அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. தூதனாக வெளிப்பட்ட தேவன் என்பது அர்த்தம், அதைத்தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். தூதனாக தேவன் வெளிப்பட்டார். அந்த தூதனாக வெளிப்பட்ட தேவன் இடத்துல போராடி இவர் மேற்கொண்டாராம். எப்படி போராடி மேற்கொண்டாராம்? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அல்லேலூயா. அழுது என்ன செஞ்சாராம்? 4வது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆக அவர் போராடி மேற்கொண்டதுக்கான அந்த ரகசியம் என்ன தெரியுமா? தேவனுடைய பாதத்துல கட்டி கதறி என் அழுது அவரை நோக்கி கெஞ்சுகிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர் ஜெயித்ததாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனும் அவரோட பலத்துல போராடி ஜெயிக்க முடியாது. ஆனால் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய அன்பு மகா பெரியது, அவருடைய தயவு மகா பெரியது. பிரியமானவர்களே, அந்த இரக்கம், தயவு, அன்பு மகா பெரியதாக இருக்கிறபடியினால் அந்த இரக்கமுள்ள தேவனுடைய பாதத்தை பிடித்து கதறுகிற பொழுது, அவர் பாதத்தை பிடித்து கெஞ்சி, மனம் இறங்கும் தகப்பனே, உம்மையல்லாமல் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி கதறி கூப்பிடுகிற பொழுது, தேவனாகிய கர்த்தர் அவருக்கு இறங்கி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன்னு சொல்லிடுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி சொல்லிடுவார். தேவனால எல்லாமே முடியும். ஆனால் அவர் மேல் அன்பு கொண்டு அவருடைய பாதத்தை பிடித்து நிக்கிற அவருடைய பிள்ளைகளை உதறி தள்ளிட்டு அவரால் போக முடியாது. அவர் போக மாட்டாரு. கிடைக்கும் சூழ்நிலை உங்களை அப்படியாய் கதறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த இரக்கத்தின் ஊற்றாகிய கர்த்தரை நீங்கள் இறுக பற்றி பிடித்து, என்னை ஆசீர்வதியும், என்னை விடுவியும், என்னை காயம் கட்டும், என்னை சுகமாக்கும் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால், கதறி கூப்பிடுவீர்கள் என்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போக முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவேதான் சங்கீதம் 126:5 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு கம்பீரமான அறுவடை உண்டு, நிச்சயமாய் உண்டு. நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறீர்களா? தேவ சமூகத்திலே விசுவாசத்திலே கண்ணீரோடு விதைக்கிறீர்களா? அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி அவரை நோக்கி கதறி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் நிச்சயமான ஒரு பெரிய அறுவடை உங்கள் வாழ்வில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நிச்சயமான ஒரு பெரிய அறுவடை உண்டு. A great cultivation is on your way. Is on your way. அது உங்கள் வழியிலே இருக்கிறது, உங்கள் பாதையிலே இருக்கிறது. தேவன் வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு முன்னேறி போங்க. தடுமாறிட்டு இருக்காதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனையை மட்டுமே பார்த்து பின்வாங்கி போயிடாதீங்க. நம் தேவன் பெரியவர். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய இயேசு பெரியவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு அதனாலதான் அப்படி சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சங்கீதம் 84:6 இப்படியாய் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று சொல்லுது. யார் நீரூற்றாக்கி கொள்ள முடியும்? ஐயா, அழுகையின் பள்ளத்தாக்கு, ஐயா கண்ணீரின் பள்ளத்தாக்கு, புலம்பலின் பள்ளத்தாக்கு. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்கு புலம்பலின் பள்ளத்தாக்கிலே எப்படி ஒரு மனுஷன் நீரூற்றாக்கி கொள்ள முடியும்? கர்த்தருடைய சமூகத்திலே இருதயத்தை தாழ்த்தி அவருடைய வாக்கு தத்தங்களை
விசுவாசித்தவர்களாக அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கெஞ்சி கதறி கூப்பிட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் அவருடைய இரக்கம் உங்களுக்கு வெளிப்படுகிற அந்த நாள் தான் உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு முடிவுக்கு வருகிற நாள். அந்த நாள் தான் நீங்கள் ஜீவ ஊற்றாக அல்லது அந்த 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 கண்ணீரின் பள்ளத்தாக்கு உங்களுக்கு நீரூற்றாய் மாறுகிற காலம் அதுவாகத்தான் இருக்கும் பிரியமானவர்களே. அதை தவிர வேற ஒன்றுமில்லை. அவருடைய இரக்கம் வெளிப்படுகிற அந்த நாள் தான் உங்களுக்கான நீரூற்று. அது அழுகையின் பள்ளத்தாக்கு இருந்தது அப்படியே டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி அப்படியே நீரூற்றாய் மாறுகிறது. நீரூற்றாய் மாற்றிக்கொள்வீர்கள். நாம் நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். அழுகையை புலம்பலையும் அழுகையும் கண்ணீரையும் அப்படியே கடத்தி அப்படியே நடத்தி அப்படியே இருந்து கொண்டே இருக்க வேண்டிய மக்கள் நாம் அல்ல பிரியமானவர்களே. அழுகையிலேயே என் காலம் முடியும் சொல்லக்கூடிய மக்கள் நாம் அல்ல. புலம்பலிலேயே என் காலம் முடியட்டும் என்று சொல்லுகிற மக்கள் நாம் அல்ல. ஏன் தெரியுமா? எங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு நிச்சயமா நீரூற்றாய் மாறும் என்ற நிச்சயம் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. ஆகவே திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான ஒரு முடிவை வைத்திருக்கிறார். உங்கள் விசுவாசத்தின் போராட்டம் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறது. தேவனுடைய அன்பினால் உண்டாகிற அந்த கிருபையை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். ஒரு விசை கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. அது கடன் தொல்லையாக இருக்கலாம், அல்லது வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பண பிரச்சனையாக இருக்கலாம், வேறு விதமான மனித பிரச்சனைகளாக இருக்கலாம், பிசாசின் போராட்டங்களாக இருக்கலாம், மாந்திரிகம் பில்லிசூனியம் என்று சொல்லப்படக்கூடிய அப்படிப்பட்ட போராட்டங்களாக இருக்கலாம். எது வந்தாலும் இயேசு பெரியவர் என்று சொல்லுங்க. என் கர்த்தர் பெரியவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு அந்த நிச்சயத்தோடு கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர்களை ஆசீர்வதியும். அவருடைய சூழ்நிலைகளை மாற்றி அப்படியே முற்றிலுமா இந்த சூழ்நிலை மாறி அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றி தாரும் ஆண்டவரே. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தாரும் அப்பா. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி தாரும் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய வாழ்விலே புதிய காரியங்களை நீ தொடங்குகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற இந்த அன்பு சகோதரனை, இந்த அன்பு சகோதரியை கர்த்தர் தொடுவீராக. இந்த நாளிலே தொடுவீராக ராஜா. ஒரு வல்லமை தொடுவதாக சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதற்காக துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.